பண்டை காலத்தில் பந்தளம் நாட்டில் அருள் நிறைந்த மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மகப்பேறு இல்லாதால் மனதில் துயரம் நிறைந்திருந்தது. ஒரு நாள் காட்டிற்கு சென்றபோது ஒளி வீசும் தெய்வீக குழந்தை ஒன்றை அவர் கண்டார். அதன் கழுத்தில் மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. அக்குழந்தையே அருள்மிகு ஐயப்பச் சுவாமி மன்னர். அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து மிகுந்த அன்பும் மரியாதையும் உடன் மகனாக வளர்த்தார். சிறு வயதிலே ஐயப்பர் அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். அந்த சமயத்தில் மகிஷி எனும் அரக்கி உலகத்தாரை மிகவும் துன்புறுத்தி வந்தாள். தேவர்களும் மனிதர்களும் அவளால் மிகுந்த துயரமடைந்தனர். அப்பொழுது அருள்மிகு ஐயப்ப சுவாமி தம் தெய்வீக வலிமையால் அவளை எதிர்த்து வீரத்துடன் போராடி இறுதியில் அவளை வென்று உலகிற்கு அமைதியையும் நிம்மதியையும் அளித்தார். பின்னர் ஐயப்ப சுவாமி சபரிமலையில் தபசு செய்து தர்மத்தின் மார்க்கத்தை உலக மக்களுக்கு அருளிச் செய்தார். இன்றளவும் பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா எனும் நாமத்தை உரைத்து அவரை ஆண்ட பக்தியுடன் தொழுகின்றனர். இந்த கதையை விரும்பினார் தயவு செய்து சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் லைக் செய்து